ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4 நெக்ஸ்ட் பாட்டை ஆட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போலாம் நான் பேசுகிற வேற ஒரு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். சரி டாட், மாம் என்ன பண்ணுறாங்க? என்னை காலேஜுக்கு ரெடி பண்ணல. ஆமாம், அவன் 5 வயசு பையன், இவனை ரெடி பண்ணி விட்றாங்க. போடா இங்கே ரெண்டு அப்படிங்கிற மாரி சொல்லிது. நீ முதல்ல காலேஜுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாரி சொல்லவும், டாடு மாமுக்கு என்ன ஆச்சு? மாமுக்கு ஒன்று ஆகலை, மாம் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன மாமா எழுப்ப போறியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இல்லை ஏன் கோவத்தில் டாடி இந்த மாதிரி எரிமலையாக பொங்குறாரு, ஒன்றும் புரியலப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி நேராக ரூமை விட்டு வெளியே வந்தான். ஜொங்கு கம்டி அந்த பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணபடி டே கிட்ட க்ளோஸாக வந்து டேயை பேக்கப் பண்ணபடி பிடிக்கவும், டே அப்படியே திரும்பி நம்ம ஜொங்குக்கு பார்க்குறாரு. என்ன பண்ணுறா? அதான் நான் உங்ககிட்ட சாரி கேட்டேனே, நீ தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், பின்ன என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணான். ஏன் பேபி, கிஸ் ரொம்ப க்யூட்டாக போச்சு. அந்த கிஸ் பாடியிலே பிரேக் ஆகிடுச்சு. மீதி கிஸ்ஸையும் அப்படி கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். கிஸ் கிடைக்குமா? முடியாது போ. பேபிஸ் எல்லோரும் 1 by 1 ரூம்க்கு வந்துருவாங்க, அங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் அதெல்லாம் முடியாது, எனக்கு கிஸ் வேணும்னா வேணுங்கிற மாரி டேக்கு மேலே ஓவர் ஆக்கி வச்சுருந்த பெட்ஷீட்டை ஜங்குக்கு மேலே ஓவர் ஆக்கினபடி டே மேலே ஓவரான பொசிஷன்லேயே டேயோட லிப்பில் கிஸ் பண்ணபடி லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயும் டே கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒரு 2 days மூவ் ஆன் ஆகுது. இப்போ நம்ம குக்கிக்கு பேட் ஆகிட்டான். ஹவுஸ் முழுக்க ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் கரெக்டாக ஜாக்ஸி என்ட்ராகிறான். ஜாக்ஸி என்ட்ராகி அங்கிள் ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கையும் டேயும் நோட் பண்ணான். வா ஜாக்ஸி, ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு ஹவுஸுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி டே கரெக்டாக ஜாக்ஸி கிட்ட வேண்டாம். அந்த பிளேஸுக்கு வந்துட்டு உங்கள் எல்லோரையும் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணடா, குயிக்காகவே நான் உங்கள் எல்லோரையும் 1 by 1 ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணபடி குக்கிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், குக்கி தானே அவனோட ரூமில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இந்த மூமெண்ட்டுக்கு நேராக குக்கி பார்க்கறதுக்கு குக்கியோட ரூமுக்கு வந்தோம். குக்கி தான் நம்ம வியோட பிக்கை நோட் பண்ணபடி, ஏண்டா டே இன்றைக்கி கண்டிப்பாக நீ பேர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரல, நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு ஒழுங்கு மாதிரியே பேர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம குக்கி வியோட பிக்கை நோட் பண்ணிகிட்டு இருந்தா அந்த ரூமுக்குள்ளே ஜாக்ஸி என்ட்ராகிறத பார்த்துட்டு டக்குன்னு மொபைலாக கட் பண்ணுறாரு. ஏன்னாச்சு ஜாக்ஸி, என்ன டக்குன்னு ரூம்குள்ளலாம் என்ட்ராகிற, மேனஸ் தெரியாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஏன்டா டே, நீ மட்டும் தானே இருக்கிற, நான் மட்டும் இருந்தால் டேரெக்டாக ரூம்குள்ளே என்ட்ராகிடுவியா, என்ன வேணும்? இல்லை உனக்கு பேட்டே நாங்கள்ல, அதான் பேட்டே விஷ் சொல்ல வந்துட்டேங்கிற மாரி விஷ் பண்ணலாங்கிற மாதிரி வேண்டா. நோ 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 நோ, என்னோடய மாம்டா முதல்ல என்னை விஷ் பண்ணணும், அவங்க தான் எனக்கு ஸ்வீட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி யார் விஷ் பண்ணாலும் நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன். என்னோடய ஃபேமிலியில் எல்லா பர்சன்ஸுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதாக இருந்தாலும் என் மாம் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி அப்படி அந்த ரூமை விட்டு வெளியே வேண்டாம். என் லைஃப்பில் என் பேரண்ட்ஸே இல்லாதபடி மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க உன்னோட பேரண்ட்ஸ். ஆனால் உன்னோட விஷஸ் உன் மாம்டா முதல்ல உனக்கு விஷ் பண்ணணுமா, ஸ்வீட் கொடுக்கணுமா? உன் மாமா முதல்ல என் பண்ணிட்டா எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அப்படியே ஜாக்ஸி திரும்புகிறான். இந்த மாதிரி திரும்பினா இப்போ கரெக்டாக பார்ட்டி பிளேஸில் தான் கேக்குக்கு முன்னாடி தான் குக்கி நிற்கிறாரு. தான் இந்த பிளேஸுக்கு வருவானாங்கிற மாதிரி பயங்கரமாக தேடிட்டு இருக்காரு. என்னாச்சு குக்கிமா, கேக் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்ன தேட்டி பார்த்துட்ருக்கேன், வேறு ஏதாவது வேணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்கவும், இல்லை டாட். இல்லையா, அப்போ என்ன தேட்டி பார்த்துட்ருக்கேன்? அது ஒன்றும் இல்லை டாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சுகா கிட்ட பேசிகிட்டு இருந்தா. இப்போவும் கேக்கை கட் பண்ண சொன்னால் சுற்றி முட்டி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வரையும் நோட் பண்ணுறாரு. வருவானாங்கிற மாரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பிளேஸ்க்கு வராத மூமெண்ட் பட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறாரு. இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆனால் குக்கியோட சீக்ஸை லைட்டாக கப் பண்ணப்படி நம்ம டேட்டாம். என்னாச்சு குக்கி, கேக்கே வெறிக்க பார்த்துட்ருக்கேன், என்ன கேக் பிடிக்கலையா என்ன? உனக்கு பிடிச்சிதுன்னு சொல்ல போய்ட்டு நான் மாம் ரெடி பண்ணேன். அப்படிலாம் இல்லை மாம், யார் சொன்னா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கேக்கு உங்களே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேண்டில்ஸ் அப்படியே ஊடி கேக்கை கட் பண்ணி அப்படியே நம்ம ஜொங்குக்கும் டேக்கும் ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். இப்படி ஃபீட் பண்ணி விட்ட அந்த மூமெண்ட்டுக்கு டேயும் ஜொங்குக்கும் அங்கே வந்துருக்க பர்சன்ஸ் அவ்வளோ பேர்கிட்டையும் வெல்கம் பண்ணபடி கேக் கொடுக்குறது ஃபுட்டாக கொடுக்குறதுங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். கரெக்டாக நம்ம டே கிட்ட வந்து நம்ம குக்கி நிற்கிறாரு. என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், எனக்கு பேட்டை விஷா கிஃப்ட் வேணும், மாமன் டாடுன்னு உனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கி விட்டோமே,
நீ கேட்ட மாதிரியே கார் உன்னோட டேட் வாங்கி கொடுத்துட்டாரு. நீ கேட்ட மாதிரியே ஒரு லேப்டாப் நான் வாங்கி கொடுத்துட்டோம்ல. இன்னும் உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு இந்த கிஃப்ட்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நான் ஒரு பர்சன்ட்டை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் மாம். அந்த பர்சன்ட்டை நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி சொல்லலான்ங்கிற மாரி கரெக்டாக வருவாரா, கரெக்டாக மொட்டடியும் சொல்லிடலான்ங்கிற மாரி வண்டா கரெக்டாக அந்த பிளேஸில் கோப்ரா என்ட்ராகி, மேமா அங்கே பாருமா ஃபொட்டை மொட்டடி டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற டைகரை பாட்டு கண்டமேனிக்கே கட்டுது. இந்த மாரி கட்டுனா, டே டைகர் ஏன்டா இந்த மாதிரி டேபிள்ஸை கவர் பண்ணியிருக்கிற, அந்த பெட்ஷீட்டை இழுக்கிற, டே ஃபுட்டு மட்டும் கவருண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கட்டுனா, டைகர் வந்து எனக்காடா ஃபுட்டு தர மாட்டேங்கிற மாதிரி டேபிளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட்டன்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்குது. இந்த மாதிரி இழுத்தா, டே சும்மாடா ப்ராப்ளம் இல்லடா, டே ஜங்குக்கா டைகரை ஏன்டா இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கா பாட்டு கேட்டேன். டைகர் இதுக்கு மேலே ப்ராப்ளம் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாதிரி கோவமாக கேட்டேன். டக்குன்னு டைகர் அந்த இழுத்துட்டு இருக்க மூமெண்ட்டை விடுமா அந்த மாதிரி விட்டான். டேமே கரெக்டாக டைகர்கிட்ட போனா குக்கிட்டான். ஐயோ போச்சுப்போ, இப்போவாவது வியை பற்றி எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினச்சேன். இந்த பேட்டையோடையே எனக்கும் வீக்கும் என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேசிடலாம்னு நினச்சேன். எங்கே அந்த கோப்ரா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ண, கோப்ரா கூலாக இருந்து ஐஸ் கியூப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதே. என்ன வெயிலுடா, நைட் ஆனாலும் அந்த ஹீட்னஸ் மட்டும் குறையலடா. ஐஸ் கியூப்பாக இது நல்லா ஜில்லுன்னு குள்ளுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸ் கியூப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா. என்ன மாதிரி ஐஸ் கியூப்ஸை ஒன்று விழுங்குறத பார்த்துட்டு, சாப்பிட்றியா இப்போ பாரு என்ன பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நேராக கோபுரா வந்துட்டு வரா. என்ன கொக்கே என்ன ஐஸ் கியூப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறியா, குள்ளுன்னு இருக்கணுமா. ஆமாண்டா, ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஹீட்டாக இருக்கிற பிளேஸ் ரொம்ப பிடிக்காதுல்ல, அட்டான் என்ன நானே ஜில்லுன்னு ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கோபுரா இந்த மாதிரி பேசுனா. இப்போ பாரு எப்படி எரிய போகிறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நல்லா அந்த வாட்டர் ஹீட்டாக இருக்குது. அந்த வாட்டருக்குள்ள அது எப்படி சொல்கிறது, லேசான சூடு. ஓகே, அந்த மூமெண்ட்டில் அந்த வாட்டரில் கொண்டு வந்து கரெக்டாக நம்ம கோபுரா போடவும், டே சுடுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோபுரா குக்கியை நோட் பண்ணா. சுடாமல் என்னடா செய்யும், இப்போ இதே பிளேஸில் இங்கே வந்துருக்குற அத்தனை பர்சன்ஸுக்கும் இப்போ உன்னை சூப் வச்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோபுரா வாட்டில் போட்டு அந்த ஸ்பூனை வச்சு கிண்டவோ, அட பாவி என்னை கொல்றதுலே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்டா டே நீ ஒவ்வொரு இயரும் பேட்டாகி கொண்டாடுறதுக்கு நான் ஒவ்வொரு டைமும் டெட் ஆகணுமாடா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸில் இருந்து அந்த திங்ஸ்லேருந்து கரெக்டாக ஜம்ப் பண்ண பொசிஷன்லேயே வேகமாக ஸ்விம்மிங் பூலில் பாட்டு போட்டு, டே கோபுரா உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என்னோடய பிளானை மட்டும் டீ கெடுத்துட்டடா, நான் அவன் டேடிக்கிட்ட பர்மிஷனை கேட்டு 2 டேஸில் என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு திங்க் பண்ணேன், கெடுத்துட்டியடா என் பிளானை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கூக்கிட்டு வரத்தினபடி வந்தா. ஐயோ இவன் நம்மளை சும்மா விட மாட்டானோ, இவன் பேட்டை அன்னைக்கா நம்ம இவன்கிட்ட சிக்கணுங்கிற மாதிரி கரெக்டாக ஸ்விம்மிங் பூலில் போய் குடிச்சிடும். வாடா பார்ப்போம் வா, அதான் அவன் ட்ரெஸ் மட்டும் நினைச்சிடும் முடிஞ்சாவா. ஆனால் நான் அப்படி கிடையாடே, நான் வாட்டர்லேயும் இருப்பேன், தரையிலையும் இருப்பேன், எங்கே வேணாலும் இருப்பேன், எனக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் நினையாடே அப்படிங்கிற மாதிரி கோவரை இந்த மாதிரி சொன்னால். திமிரு இப்போ பாரு நெட்டை போட்டு ஒன்று எப்படி தூக்குறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோபுரம் பிடிக்கிறதுக்கு பாடி கார்ட்ஸ் மூலிமா நெட்டை ரெடி பண்ணிட்டாரு. இப்போ ஸ்னேக்கு ஹேண்ட்ஸில் அமண்டணுங்கிற மாதிரி சொல்லவும், மா நீ எங்கேம்மா இருக்கிற, இவன் என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கோபுரா கரெக்டாகிட்டே என்ன பிளேஸில் என்ட்ராகி பாடி கார்ட்ஸை போட்டு திட்டுன பொசிஷன்லேயே கோபுரா அங்கேருந்து தூக்கிட்டு போனால், பாட்டியா மிஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி குக்கியை பார்த்து கலாய்ச்சிட்டு போடு இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு போனால், நெக்ஸ்ட் டைம் நீ தனியாக சிக்கு உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம குக்கிட்டான். வியோட மொபைல் நம்பருக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்குரு. பட் நம்ம வீடா மொபைலில் பாட்டை பொசிஷன்லேயே இக்னோர் பண்ணபடி உட்காந்துருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே 2 டேஸ் மூவ் ஆன் ஆகிடு. இப்போ அப்படியே 1 வீக் மூவ் ஆன அந்த மூமெண்ட்டில் சொல்லியிருப்பார்ல என்கேஜ்மெண்ட், அந்த ஒர்க்குக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம குக்கியை போட்டு வீக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது 1 வீக் கழிச்சு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னார்ல, அந்த என்கேஜ்மெண்ட்டு தான் காலேஜுக்கு வரல. என்னடா நம்ம பேபி இன்னும் காலேஜுக்கு வரலையேங்கிற மாரி காலேஜ் முழுக்க நோட் பண்ணிவிட்டு ஹாரியும் இங்கே இல்லாததை நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, ஹாரி வந்து நம்ம குக்கியோட ஃப்ரெண்டு ஜாக்கை லவ் பண்ணிட்டுருப்பான். அண்ட் ஜாக்கும் ஹாரியும் கூட லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது நம்ம குக்கிக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த மூமெண்ட்டுக்கு இப்போவே ஹாரி எங்கேங்கிற மாதிரி கேளுங்கிற மாதிரி சொல்லவும், ஜாக் இந்த மாதிரி கால் பண்ணி, என்னடா இன்றைக்கி காலேஜுக்கே வரல என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் இல்லை, இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில்
அவனுக்கும் அவனோட ரிலேட்டிவ் கேர்ளுக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ரொம்ப ஹாப்பியானா. இதை கேட்குற குக்கி டென்ஷன் ஆகி ஏதோ என்கிட்ட ஃபேக்காக சொல்கிறேன்னு திங்க் பண்ணால் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு ஆடானுங்கிற மாரி டென்ஷன்லேயே கரெக்டாக காலேஜை விட்டு வெளியே வந்தா. ஜாக் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே குக்கி அப்படிங்கிற மாதிரி திரும்பினா குக்கி பக்கத்தில் இல்லை. என்ன நம்மளை கேட்க சொன்னால் காணாமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு கூட தெரியாது குக்கி இந்த மாதிரி வீக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காருன்ட்டு. அந்த மூமெண்ட்டில் நம்மளை கேட்க சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணால் கரெக்டாக இப்போ வீடாங்க காட்டுது. கரெக்டாக வெட்டிங்காக ஃபுல்லாக ரெடி ஆகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி ஆகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் வியோட மாம் என்ட்ராகி இன்னும் ஒரு 1/2 hour இருக்குடா, குயிக்காக ரெடி ஆகும். ஓகே மாம், கண்டிப்பாக அந்த ரூமுக்கு வருவேன், உனக்கு இருந்து கூட்டிகிட்டு போட்டுக்கிட்டுங்கிற மாரி சொல்லாமல் ஓகே மாம் 1/2 hour தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக அந்த ரூம் டோரை மாம் வெளியே போன அடுத்த செகண்ட் அந்த ரூம் டோரை கரெக்டாக ஒரு குட்டி கேர்ள் பேபி நாக் பண்ணவும் என்னங்கிற மாதிரி கேட்டான். உங்களோட ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்டாங்க, உங்ககிட்ட இம்பார்ட்டண்டாக ஒன்று பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஃப்ரெண்டுன்னு நம்ம ஹாரின்னு நினச்சிக்கிட்டு ஓகே அவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அவர் கார்லாம் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ் இருக்குதுல்ல, அங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மேரேஜ் ஹால். அந்த பிளேஸில் தான் என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு கார் இருக்கிற பிளேஸில் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ரொம்ப இம்பார்ட்டனா நீங்கள் பேசுவீங்களா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினேன். அந்த கேர்ள் பேபியை ஹேண்ட்ஸில் தூக்குனபடி சரி நீ உன் மாம் கிட்ட போகணுங்கிற மாதிரி அவங்க மாம் கிட்ட விட்டுட்டு நேராக நம்ம கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு கீழே இறங்குவாரா ஸ்டெப்பில் என்ன மாதிரி இறங்கணும். அந்த ஸ்டெப்பை கிராஸ் பண்ணபடி தான் ஹாரி வியோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே போகிறான். குயிக்காக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, ரெடியாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கீழே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு வந்தா இவங்களை கிராஸ் பண்ணபடி ஹாரியை பார்க்கல, பேரண்ட்ஸையும் பார்க்கல, நேராக கீழே இறங்கி வருவார். அவங்க 3 பர்சன்ஸும் நோட் பண்ணல. இந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் வந்துட்டு எங்கிட்டனா இந்த ஹாரி இருக்கதா சொன்னா, எங்கே அவன் என்னையே இந்த பிளேஸுக்கு வர சொன்னான். டே ஹாரி எங்கடா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கூப்பிடுவாரா இந்த மாதிரி கூப்பிட்டான். கரெக்டாக பேக் சைடில் அப்படியே நம்ம குக்கி வந்த பொசிஷன்லேயே பேக்கப் பண்ணப்படி என்ன பேபி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறியா என்ன சொல்ல கேட்காம ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் குக்கியோட வாய்ஸை கேட்டு ஷாக் ஆகி எனக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டுங்கிறது உனக்கு எப்படிடா தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி ஷாக் ஆகி அந்த ஹக்கை பிரேக் பண்ண திங்க் பண்ணால் உனக்கு என்ன திமிரு சொல்ல கேட்காம என்கேஜ்மெண்ட் பண்ண போறியா நீ அப்படிங்கிற மாதிரி வியோட மவுட்டில் கரைச்சி போச்சு கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட் ஃபுல்லாக மயங்கி குக்கி மேலேயே விழவும் என்கேஜ்மெண்ட் பண்ண போறியா நீ எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணுற நானும் பார்க்குறேன், போனா போடுன்னு ஃப்ரீ பண்ணி விட்டா என்னையாடா டென்ஷன் ஆக்குறேங்கிற மாதிரி குக்கி அந்த பிளேஸில் அவர் வந்த காரில் கரெக்டாக நம்ம பேக் சைட் சீட்டில் ஸ்லீப் பண்ணபடி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். குக்கி கரெக்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட வராரு. பக்கத்தில் நிறைய ஹவுசஸ்லாம் இருக்குது. இது நம்ம குக்கியோட கசின் பிரதரோட அப்பார்ட்மெண்ட். ஓகே, அது ஒரு ஹவுஸ். அந்த ஹவுஸு கரெக்டாக குக்கியோட கசின் அங்கே இல்லையானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹவுஸ்க்குள்ளே காரை என்ட்ராக்கி பேக் சைடில் ஸ்லீப் பண்ணபடி ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கிற நம்ம பிராட ஸ்டெல்லை தூக்கினபடி கரெக்டாக பெட்ரூமில் கொண்டு வந்து பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு வியோட 2 ஹேண்ட்ஸுக்கும் ஹேண்ட் கப் போட்டார். இந்த மாதிரி போட்ட பொசிஷன்லையே இனி எப்படி நீ தப்பிச்சு போகிறேங்கிறத நானும் பார்க்குறேன், போனா போடு நம்ம லவ் பண்ணுற பர்சன்டாச்சுங்கிற மாதிரி சாஃப்டாக பேசிக்கிட்டு இருந்தா மூவ் ஆன் பண்ணுற அளவுக்கு உன் பிரெயின் ஒர்க் ஆகிடுச்சு பற்றியா. ஸ்மார்ட் பிரெயின், பட் என்னோடய பிரெயின் ரொம்ப பேடு பிரெயின். இனிதான் நீ என்கிட்ட பயங்கரமாக டாக்ஸிக்கான மூமெண்ட்டை பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி டிங் பண்ண பொசிஷன்லேயே நேராக அங்கேருந்து கிளம்புனா. இப்போ நம்ம சைட்டை தான் காட்டுட்டு நம்ம டேடாம் ஜங்குக்கு டெடி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கே வந்துருக்காரு. ஜங்குக்கு அங்கே நிறைய மாஃபியா திங்ஸஸ் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை அந்த ரூம் டோரில் சாஞ்ச பொசிஷன்லேயே நம்ம நோட் பண்ணிகிட்ருக்கிற இடம் மார்க் நோட் பண்ணிவிட்டு பாஸ் என்னடா பாஸ் உங்கள் ஒய்ஃப் இங்கே வந்துருக்காங்க. டேவா ஆமாம் பாஸ், இங்கே எடுக்க வரப்போகிறான், அவன் அங்கே வரமாட்டான்.
ஐயோ பாஸ், உண்மையிலேயே அவர் இங்கே வந்துருக்காரு அப்படிங்கிற மாரி சொன்னான். எங்கடா? அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் டக்குன்னு திரும்பினா டேய் மாடி டோரில் சாஞ்சப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு, ஹாய் பேபி, நீ கால் பண்ணிவிட்ட நானே வந்துருப்பேனே, ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த க்ளவுஸ்லாம் போட்டுருப்பாரு. அந்த எல்லாத்தையும் ஃபுல்லாக கலெக்டினபடி மார்க்ஸ்லாம் கலெக்டினபடி நேராக நம்ம டேக்கிட்ட வர்றாரு. இந்த மாதிரி டேக்கிட்ட இருந்தேன். அது வந்து ஜங்குக். என்ன ஜங்குக்கா? என்னடா என்னை தேடி இந்த பிளேஸ்க்கே வந்துருக்க, என்னன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற, ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கானுங்கிற மாதிரி என்ன மூட ஏற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணவும், ஏன் ஜங்குக் இந்த மாதிரி பண்ணுற? ஜங்குக் டாய் இந்த மாதிரி அக்கி வாய்ஸில் காட்டுக்கிட்ட வந்துட்டு ஜங்குக் ஜங்குக்கானுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிச்சிடுவேன். எதுக்கு வந்து அட சொல்லு. ரொம்ப போர் அடிச்சிச்சு. நான் இந்த பிளேஸை முழுக்க நோட் பண்ணணும். பேபி ஸ்னேக்ஸோட ரூமெல்லாம் ஓப்பன் பண்ணுறியா? எதுக்கு? ப்ளீஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் ஓப்பன் பண்ணேன். அங்கே வர போனியா நீ? உன்னோட ரூமுக்கு தான் போனேன், நீ கீட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஏன்ட்டடா கீ இருக்குது, என்னோடய ஸ்னேக்ஸ் அடிக்கடி தப்பிச்சு போட்டுல, ஆனால் லாக் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்டா கீ அப்படிங்கிற மாதிரி கீயை கூட்ட அடுத்த செகண்டே அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி போனோம். நெட்டையோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி, எதுவும் எனக்கு தெரியாமல் ஒர்க் பண்ண போறியா பேபி? அப்படிலாம் இல்லை, ரொம்ப டேஸ் கழிச்சு இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கோம்ல, அதான் ஸ்னேக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் போல் இருக்குது, நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரிப்போ அப்படிங்கிற மாதிரி டேயை ஃப்ரீ பண்ணி விடுவாரா, அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டான். அந்த ரூமில் இப்போ கேமராலாம் இருக்குது. ஜங்குக்கு வந்து டேயை வந்து திடீர்னு இந்த பிளேஸ்க்கு என்ட்ரு ஆகிடும். ஸ்னேக்ஸ் இங்கேருந்து பாக்ஸை விட்டு வெளியே போகிறடும், திரும்ப ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உள்ளே வரதையும் நோட் பண்ணி போன டைம் வேறு எல்லா ஸ்னேக்கும் நம்மகிட்ட ஹெல்ப்பு கேட்டிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ ரூமில் கேமரா வர வச்சுருக்காரு. கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராக சொல்ல நம்மகிட்ட டக்குன்னு ஸ்னேக்கு தான் டூக்கலாங்கிற மாதிரி போனால் கேமரா இருக்கிட்ட நோட் பண்ணிடுவார். ஓ மை காட், ஜெக்கிக்கு நிறைய டவுட் வந்துருச்சு போலக்கே. நம்ம மேலே இருக்கிற டவுட் இல்லைன்னா ரூமில் சுற்றி கேமராவாக வச்சுருக்கான். சரி கேமரா இருக்கிட்ட பார்த்தாச்சு, ஜங்கு கண்டிப்பாக நம்மளை நோட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கேமராவை பாட்டும் பார்க்காத மாதிரியே சோஃபாவில் வந்து உட்கார் அந்த மாதிரி உட்காண்டான். ஜங்குக்கு நல்லாவே நோட் பண்ணுறாரு. லேப்டாப்பில் கேமராவை நோட் பண்ணிட்டானுங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. கேமராவை உள்ள என்ட்ராக சொல்லியே பார்த்துட்டான். சரி பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தா ஒரு 10 மினிட்ஸ் சோஃபாவில் உட்கார்ற மாதிரி உட்காந்துருந்துட்டு அப்புறம் எழுந்து அங்கே இருக்கிற குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணால் ஒரு பாக்ஸ் மோவராக ஃபுல்லாக எக்காக இருக்குது. எல்லாம் எக்காக இருக்குது, என்ன எக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி நோட் பண்ணிட்டா அங்கே ஒயிட் கலரில் செம்ம பெருசாக ஒரு ஸ்னேக் இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் கலரில் அவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்னேக்கை பாட்டு நம்மகிட்டே வந்து பயன்றுவார். ஏன்னா அந்த பாக்ஸ் அந்த ஸ்னேக் நியூ ஸ்னேக், நம்மகிட்ட இது வரைக்கும் அந்த ஸ்னேக்கை பார்த்தது கிடையாது. அந்த ஸ்னேக்கை பார்த்து நம்மகிட்டே பயந்தான். அந்த ஸ்னேக்கோட பாக்ஸ் கூட ஏதோ லைட்டாக ஓப்பனில் இருக்குது. அந்த ஸ்னேக்கு ஒரே ஒரு எக் மட்டும் வச்சுருக்குது, ஒரே ஒரு எக் அதுக்கு நடுவில் இருக்குது. அந்த மூமெண்ட்டில் நியூ பர்சன்ட் இந்த ரூமுக்குள்ள ஜங்குக் மார்க் அதிகமாக வர்றதே ஜங்குக்காடாக இருக்கும். மார்க் பாடி கார்டாக இருக்கிறதுனால அப்பப்போ வந்துருப்பார். வேறு யாரும் இந்த ரூமுக்குள்ள அதிகமாக வந்துருக்க மாட்டாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி என்றானதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி பார்த்துருந்துருப்பார்ல, எத்தனை எக்ஸ் போட்டிருக்கீங்களா, அப்போ நிறைய குட்டி குட்டி ஸ்னேக்ஸ் வரப்போ விடானுங்கிற மீதி ஒரு எக்ஸைட்டில் இந்த மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக இந்த பாக்ஸை நோட் பண்ணால் அந்த பாக்ஸை விட்டு அந்த ஒயிட் ஸ்னேக் ஒயிட் கலராக இருக்குது. அதோட பாடியில் அங்கங்கே லைட்டாக ஒரு மாதிரி எல்லோ கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்னேக் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஸ்னேக் எழுந்துக்கிறத பார்த்து பாக்ஸை விட்டு வெளியே வரதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி, இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, கோப்ரா சைஸுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் இந்த மாதிரி அந்த ஒயிட் ஸ்னேக்கை நோட் பண்ணால் ஒயிட் ஸ்னேக்கு பாக்ஸை விட்டு வெளியே வந்த அடுத்த செகண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி கடிக்கிற மாதிரி க்ளோஸாக வந்தான். கரெக்டாக அந்த ஒயிட் ஸ்னேக்கை மூவ் ஆன் பண்ணபடி தட்டின பொசிஷனில் கோப்ரா அந்த பிளேஸில் என்ட்ரு ஆகுது. இந்த மாதிரி கோப்ரா என்ட்ரு ஆகிறத நம்ம நோட் பண்ணால் இந்த மூமெண்ட்டை நம்ம ஜெக்கியும் நோட் பண்ணுறாரு. ஓ மை காட், அந்த ஸ்னேக்கோட பாக்ஸ் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அங்கே ரன் பண்ண கிட்டலே கரெக்டாக ஜேக்கோட ரூமுக்கு வந்துட்டு இருந்தான்.
கோப்ராவை கூட அந்த ஒயிட் ஸ்னேக் அட்டாக் பண்ணுது. ஏய் ஏய் என்ன பண்ணுற என் கோப்ரா விடு அப்படிங்கிற மாதிரி. கோப்ராவை அந்த ஒயிட் ஸ்னேக்கிட்டேருந்து காப்பாற்ற வேண்டாம். டேயோட நெக்கையே கரெக்டாக அந்த ஒயிட் ஸ்னேக்கு கிரிப்பை பிடிச்சி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கோப்ரா ரொம்ப ஷாக் ஆகி அந்த ஒயிட் ஸ்னேக்கு கடிக்கலை, அட்டாக்கும் பண்ணலை. இந்த மூமெண்ட்டை நல்லா நோட் பண்ணுது. கோப்ரா வந்தால் இந்நேரத்துக்கு டக்குனதுக்கு படிலாம் கடிச்சிருக்கலாம், அட்டாக் பண்ணியிருக்கலாம், பாய்சன் அட்டாக் பண்ணி கில் பண்ணியிருக்கலாம். பட் கோப்ரா டேட்டேருந்து அந்த ஸ்னேக்கை பிரிக்க மட்டும்தான் ட்ரை பண்ணுது. இந்த மாதிரி ஸ்னேக் பண்ணுறத பார்த்துட்டு, ஓ அப்போ என் எக்கு ஒன்றுடா கோப்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது உன்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணபடி அந்த ஸ்னேக்கு நெக்கை இருக்கிற மூமெண்ட்டுக்கு அதை எடுத்து விட தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே ஜங்குக் என்ட்ராகி அந்த ஸ்னேக்கோட நேமை ஒயிட்டுன்னு வச்சுருப்பாரு. அது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் செம்ம பிரைட்டாக இருக்கா அந்த மூமெண்ட்டுக்கு ஒயிட் அப்படிங்கிற மாதிரி கட்டுவோம். ஜங்குக்கோட வாய்ஸை கேட்டு டேயோட நெக்கை இறுக்கிக்கிட்டு இருந்தது. அப்படியே ஜங்குக்கை நோட் பண்ணால் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி சாட்டை மாதிரி ஷார்ட்டாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, சாட்டை மாதிரி தான் இருக்குது, அந்த ஷார்ட்டாகவும் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே அந்த டேபிள்லேயே இருந்துருக்கும். ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அந்த டேபிளில் 2 தட்டுறாரு. தட்டிட்டு அவனை விட்டு மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃபஸ்ட்டில் ஒயிட்டு முடியாதுங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுது. இந்த மாதிரி நாக் பண்ணால் அவனை விட்டு மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஒரு தட்டினவே கிட்டலையே அந்த ஒயிட் ஸ்னேக்கோட நெக்கு கிரிப்பாக நம்ம ஜங்குக்கே பிடிச்சிருவாரு. இந்த மாதிரி பிடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அண்ட் ஜங்குக்கு மட்டும்தான் நம்ம ஒயிட்டு கண்ட்ரோல் ஆகுது. டக்குன்னு நம்ம டேயை விடவும் ஃபுல்லாக ப்ரீட் பண்ண முடியாமல் அப்படியே ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுருந்தா கோப்ராடா மேமா என்னம்மா ஆச்சு ப்ரீட் பண்ணுறியாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு மேலே ஓவரானா படி டேயோட ஃபேஸை நோட் பண்ணிகிட்ருக்கு. கோப்ரா இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். அந்த ஒயிட் ஸ்னேக்கை அதே பாக்ஸ்குள்ளே வச்சு லாக் பண்ணபடி இந்த பாக்ஸ் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்னேக் அங்கே அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு கிரிப்பாக லாக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணபடி படுத்துருக்க. அப்படியே தூக்கி பக்கத்தில் இருக்க சோஃபாவில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு டேமா ப்ரீட் பண்ணுங்கிற மாதிரி டேயோட செஸ் அப்படியே சாஃப்டாக ரப்பண்ணா. இது என்ன ஜங்குக்கு நியூ ஸ்னேக்காக இருக்குது. எப்போ இந்த ஸ்னேக்கை நீ வாங்கின? என்கிட்ட சொல்லவே இல்லை. அது ஏதோ ஒரு எக்கை வேற வச்சுருக்கே. அதை ஏன் கேட்குற? என்ன கேட்குற? நான் ஒன்றும் அந்த ஸ்னேக்கை வாங்கலையா? நீ இங்கேருந்து எட்டு வரலையா? அப்போ இந்த ஸ்னேக் எப்படி இருந்துச்சு? கோப்ராட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி கோப்ரா நோட் பண்ணா. கோப்ராவட்டையை நோட் பண்ணா. என்ன டாடி என்ன கோட்டு விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணா. என்ன 2 பேர் மாட்டி பட்டுட்ருக்கீங்க? அந்த ஸ்னேக் எப்படி வந்துச்சு? எனக்கு எப்படி பிடிச்சி இருக்குச்சு தெரியுமா? நான் கொஞ்சம் செகண்டில் டெட்டாக இருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோமா பேசுனா. அது ஒன்றும் இல்லை அட்டையா, நாங்கள் ஒரு பிளேஸில் சீக்ரெட் ஒர்க் பண்ண போயிருந்தோமா, அந்த பிளேஸில் தான் இந்த ஸ்னேக்கை கோப்ரா நோட் பண்ணா. கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சு. என்ன ஃபீலோ என்னமோ தெரியல. கோப்ராட அந்த ஸ்னேக்கை சேவ் பண்ணதுக்கு என்கிட்ட ஹெல்ப்பு கேட்டான். அங்கே போய் அந்த ஸ்னேக்கை ஹெல்ப் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் கொண்டு போய் மறுபடியும் விட்டேன். பட் என்ன கொஞ்சம் டேஸுக்கு அப்புறம் பார்த்தா கோப்ராவையும் காங்கலை. கோப்ராவை தேடி போன பிளேஸில் இவன் இந்த ஒயிட் ஸ்னேக்கு கூட கப்பலாக இருந்தான். என்ன வரேன்னா கப்பலாக இருந்தான். கோப்ரா மாமுக்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ பெரிய ஒர்க்காக பண்ணுவியாடா அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டா. மாமா நான் என்னம்மா பண்ணேன், சும்மா ஃப்ரெண்ட்லியாடாம்மா பேச போனேன், ஆனால் என்ன டேடு பாட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கோப்ரா அந்த பிளேஸில் ரன் பண்ணபடி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுனான். அந்த பாக்ஸில் இருக்கிற ஒயிட் ஸ்னேக்கு தான் ஏதோ கோப்ராவை கில் பண்ணடா போகிறாங்க பொழுக்குனுங்கிற மாதிரி பாக்ஸை உடைக்கிற அளவுக்கு அடிக்குது. இந்த மாதிரி அடித்தான். இதை நம்மகிட்ட நோட் பண்ணிட்டு என்ன ஏன் சன்னோட ஒய்ஃபாக என்ட்ராயிருக்க, அது மட்டும் இல்லாமல் என்னையே நீ அட்டாக் பண்ணுற அளவுக்கு கொண்டு இருக்க, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம மார்க்குடாம் அவங்களுக்கு மாமியார் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஷாக் ஆகி டக்குன்னு நம்ம மார்க்கை நோட் பண்ணுவோம். அது நீங்களும் மிம்மா மாதிரி நீ அப்படின்னு சொல்ல வந்தேன், வேற ஏதோ டோனிங்கில் சொன்ன மாதிரி தெரிஞ்சு அப்படி தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி நோட் பண்ணால் ஒயிட் ஸ்னேக்கை நோட் பண்ணிவிட்டு நம்ம கோப்ராவை நோட் பண்ணுறாரு. அப்போ அந்த ஒத்தைக்கு
எங்களுது தான் அப்படிங்கிற மாரி சொல்வாரா, இந்த மாரி கோபுரா சொல்கிறத கேட்டு, டேய் கோபுரா இதெல்லாம் சீட்டிங் போ மாமா மேலே கோவமா இருக்கேன் அப்படிங்கிற மாரி கோவமா வேற ஃபேஸை திருப்பினபடி உட்காந்துருந்தா, கோபுரா அப்படியே டேயோட நெக்லலாம் ஹோல்ட் பண்ணபடி டேட்ட சாரியுமே இல்லை சாரி சொல்லிக்கிட்டு இருக்குது. இதை இந்த ஒயிட் ஸ்னேக் நல்லாவே நோட் பண்ணுது. ஏன்னா கோபுரா அந்த அளவுக்கு டே கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்குத பார்க்குது. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா, சரி சரி போ நான் உன்னை ஃபர்கிவ் பண்ணி விட்டுட்டேன், என் மூடே ஸ்பால் ஆயிடுச்சு, ஜங்குக்கா நான் ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாரி எங்கேருந்து கிளம்புனா, என்ன பார்க்க வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போகிறேன், அதெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாரி டே க்ரிப்பாக போச்சா. மார்க் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சரி பாஸ் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாரி அங்கேருந்து போனேன். ஜங்குக்கு இப்படி மார்க் வெளியே போன அடுத்த செகண்டே அந்த டோரை க்ளோஸ் பண்ணபடி டேயோட லிப்பில் கிஸ் பண்ண வேண்டாம், உன்னோட இத்தனை பிபிஸ் இந்த ரூமில் இருக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஸ்னேக்காக பாயிண்ட் பண்ணவும், அத்தனை பேபிஸ்க்கும் இப்போ பாரு ஸ்க்ரீன் ஒன்றுங்கிற மாதிரி ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணால் இந்த ரூமில் அந்த ஸ்னேக்ஸ்லாம் தனியாக ஒரு பிளேஸில் இருக்கும்ல, அது ஃபுல்லாக லாக் ஆகி ஸ்க்ரீன் மாதிரி கவர் பண்ணுது. இந்த மாதிரி கவர் பண்ணப்பட்டுட்டு ஜங்குக்கா நெக்ஸ்ட்டு ஜங்குக்கா என்னடா பண்ண போகிறேன், ஜங்குக்கு எங்கே பாருடா நான் கொஞ்சம் போர் அடிக்கிட்டு இருந்தால் இங்கே வந்தேன், ஆனால் என்னமோ தெரியல பேபி, இந்த ஒர்க்கு பண்ணுற பிளேஸில் ஒன்றை பாட்டட்டும், இந்த ரூமில் ஒன்றை பாட்டட்டும், எனக்கு என்னென்னமோ தோணுது, ப்ளீஸ் ஜங்குக்கா ப்ளீஸ் உன்ட்டே போவும் இல்லை, அதெல்லாம் முடியாது பாவம்ல பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி அந்த சோஃபாவில் புஷ் பண்ணபடி டேக்கு மேலே ஓவராகவும், ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா ஏற்கனவே நிறைய ஒர்க்கு ஜங்குக்கா, பாடி முழுக்க பெயின் ஜங்குக்கா அப்படிங்கிற மாரி இத்தனை ஜங்குக்காங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஷார்ட் பட்டனை இவர் எதுமா பண்ணுறாரு. அப்படியா பேபி ஷார்ட்டு ஃபேண்டு எல்லாத்தையும் நீ ரிமூவ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃபேண்டை வர பாயிண்ட் பண்ணவும், ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறங்கிற மாதிரி ஜங்குக்கோட செஸ்ஸில் அடிக்கவும், ஜங்குக்கு அப்படியே டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணபடி, எவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு தெரியுமா உன் கூட இந்த மாதிரி தனியாக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணி, ஹவுஸில் என்னால் ஃப்ரீயாக கூட ஒரு 2 செகண்டு உன் பக்கத்தில் ரெண்டு பேச முடியல, ஒன்று இந்த குக்கி தொந்தரவு பண்ணியிருந்தான், இல்லை ஜோனா தொந்தரவு பண்ணியிருந்தான், இல்லாட்டி இந்த கோபுராவே ப்ராப்ளம் பண்ணிடுவான், போடா குறைக்கி என்னோடய ஹயாங்ஸோட சன்ஸு அவ்வளோ பேர் வந்துடுவாங்க, எங்கடா நீயும் நானும் மட்டும் இருக்கிறோம், நம்ம 2 பேருக்கான தனி வேர்ல்டு, இந்த பிளேஸ் மட்டும்தான் டேயாங் அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பில் கிஸ் பண்ண பொசிஷன்லேயே கிஸ்ஸை பிரேக் பண்ணபடி டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணி லிக் பண்ணி பைட் பண்ண பொசிஷன்லேயே டே கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. டேயுமே நம்ம ஜங்குக் பண்ணுற மூமெண்ட் எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணபடி ஜங்குக் கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருந்தான். இப்போது ஒரு 2 ஹவர்ஸ் மூவ் ஆன் ஆயிடுச்சு. டே ஃபுல்லாக ஃபாலின் ஸ்லீப்பில் அந்த சோஃபாவில் ஸ்லீப் ஆகிட்ருக்காரு. ஆனால் பட்டு நம்ம ஜங்குக்கு டேயை விட்டு மூவ் ஆன் ஆகி நம்ம அந்த ஒயிட் ஸ்னேக் பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த ஒயிட் ஸ்னேக்கு தான் நோட் பண்ணுறாரு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அது என்னோட பேபி, ஏன் பேபி அட்டாக் பண்ணுற அளவுக்கு வந்துருக்கேன், இந்த எக்குக்கு நீ ஒரு மோமெண்ட் பிளேஸில் இருக்குன்னு போய் தான் உன்னை இன்றைக்கி நான் கில் பண்ணாமல் இருக்கிறேன். கோப்ராவுக்காகவும் இந்த எக்குக்காகவும் தான் உன்னை ஃப்ரீ பண்ணி விடுறேன். இதே இந்த பிளேஸில் வேற ஏதாவது ஸ்னேக்காக இருந்துச்சு எப்போ ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இன்னொரு டைம் என் பேபி அட்டாக் பண்ணுறவளை வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான், ஒயிட் அதுக்கு மேலே நீ இருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி ஒயிட்டை பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு அந்த பாக்ஸ் கிட்ட வந்து நின்று மிரட்டுறாரு. ஜங்குக்கு என்ன பேசினாலும் கோபுர மாதிரி நல்லாவே நம்ம ஒயிட்டும் கேட்சப் பண்ணுது. இந்த மாதிரி கேட்சப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஹெட்டை ஒரு மாதிரி ஜங்குக்கு பட்டு நாக் பண்ணால் நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கோவம் குறைஞ்சி கோபுரம் நோட் பண்ணால், என்னடா இவ்வளோ கோவமாகறீங்க அப்படிங்கிற மாதிரி கோபுரம் ஜங்குக்கு பார்க்குறதுக்கு நம்ம ஜொங்கு கம்பெனி கோபுரம் ஆன்சர் தூக்குனபடி சரிவா நமக்கு மட்டும் ஒர்க்கெலாம் இருக்குன்னுக்கிற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே பண்ணோம். அந்த ஒயிட் ஸ்நாக்குக்கு இன்னும் பவர் இருக்கும் பொழுது இவர் எவ்வளோ லாக் போட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணாமல் அதுக்கு லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் அந்த ஒயிட் ஸ்னேக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஹோல் வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்து கரெக்டாக டே கிட்ட தான் வருது. டே இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டயர்ட்னஸில் ஜொங்குக்கோட அந்த மூமெண்ட்டில் எனக்கு ஃபேஸுங்கிற மாதிரி ஃபுல்லாக எக்கி மார்க்காட்டாக இருக்குது. அந்த மூமெண்ட்லேயே ஃபுல்லாக ஒரு மாதிரி டயர்ட்னஸ்லேயே க்யூட்டாக அந்த பொசிஷனில் அவ்வளோ க்யூட்னஸ் இருக்குது. அந்த மூமெண்ட்டில் ஸ்லீப் பண்ணிக்கிட்டு இருந்தான். டேயோட ஃபேஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து நம்ம டேயோட நெக்கு கடிக்கிற மாதிரியே வேண்டாம். டே அப்படியே லைட்டாக திரும்பி அந்த ஸ்னேக்கை நோட் பண்ணிட்டு, என்ன அட்டாக் பண்ண போறியா என்ன? என்னாச்சு, எதுக்கு என்ன அட்டாக் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒயிட் ஸ்னேக்கை நோட் பண்ணவும் அந்த ஒயிட் ஸ்னேக் வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு கொஞ்சம் கோபமாக, ஒன்றால் இன்றைக்கி என்னோடய பாஸ் என்னோட கிங் என்னை திட்டாருங்கிற மாதிரி
டேக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒயிட் பேசுறது கேட்டு ஒயிட் பேசுறது டேக்கு ஃபீல் ஆகுது. கோப்ரா பேசுகிறத நல்லா புரிஞ்சுக்கிறாருல அந்த மூமெண்ட்டுக்கு ஒயிட் பேசுகிறதையும் புரிஞ்சுட்டு, என்ன என்னோட ஹஸ்பண்ட் உன்னை ரொம்ப திட்டானா? உன்னோட கிங்கு மட்டும் இல்லை, எனக்கும் கிங்கு தான். என்ன பண்ணுறது பாட்டியா, உன் கிங் இந்த மாதிரி என்னை டயர்டாக்கி வச்சுட்டு போயிருக்கான்ட்டு. கிங்கு ஒன்று ரொம்ப திட்டினானா? நான் கிங்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சாரி சொல்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்னேக் அப்படியே தூக்கி அவருக்கு மேலே ஓவரான படி சிலிப்பினப்படி படுக்கப்படுவோம். அந்த ஸ்னேக்கு திரும்பவும் நம்மகிட்டயே கடிக்க போனால் அந்த ஸ்னேக்கோட ஹெட்டை அப்படியே சாஃப்டாக ரப்பன்னா ஸ்னேக்கு ரொம்ப டவுட் ஆகுதுன்னு அந்த ஸ்னேக்கு அவ்வளோக்குள்ளே ஒரு பர்சன்ட்டு நம்ம ஜேகே எப்படி வச்சுருக்காரோ பெட்டு மாதிரி அந்த பர்சன்ட்டு ஸ்னேக்கை வளர்த்துன்னு இருப்பான். அந்த பர்சன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, பனிஷ் பண்ணியிருப்பாங்க. கொடுத்த ஒர்க்கை ஒழுங்காக பண்ணலங்கிற மாதிரி அடிக்கலாம் செஞ்சுருப்பாங்க அந்த மூமெண்ட்டுக்கு. இப்போ ஜங்குக்கை நியூவாக பார்க்குற ப்ளேஸில் ஜங்குக் காட்டுற கேருக்கும் அந்த ஓல்டு பாஸ் இருக்கிற கேரக்டருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டில் இப்போ டேயை பார்க்க சொல்ல டேயும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஒயிட் ஸ்னேக் ரொம்ப டவுட் ஆகி டேயை நோட் பண்ணா ஓவராக டென்ஷன் ஆக்கட, போ உன் பேபி ரொம்ப சிங்கிளாக பாக்ஸ்குள்ளே இருக்கும், பேபி கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒயிட் ஸ்னேக்கை விட்ட பொசிஷன்லேயே திரும்பவும் நம்மகிட்ட ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. எங்கே என்ன மாதிரி டேக்கோட மூமெண்ட் ரொம்ப க்யூட்டாக அப்படியே போச்சுன்னா இப்போ நம்ம வி சைடை தான் கட்டுட்டு